என்னோட அம்மாவுக்கு அப்புறம் நான் பார்த்த முதல் சிங்கப்பெண் ராதாக்கா. 2021ல இப்படி இருந்த இடம் எப்படி இப்படி மாறுச்சு? திருப்பூர் வீரபாண்டி கிருஷ்ணா நகர் எல்லையில இருக்க இந்த அரசு கட்டடம் பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லாம இருக்கிறதுனால சிலர் போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த இடத்த மறுசீரமைப்பு பண்ணி நூலகமா பயன்படுத்தினா இந்த தவறான செயல்களை குறைக்கலாம்னு நினைச்சேன். இடத்த மறுசீரமைப்பு பண்ணதுக்கு அப்புறம் நான் படித்த சில புத்தகங்கள், மற்றவர்கள் படித்த சில புத்தகங்களையும் நண்பர்கள் உதவியோடு சேகரித்து நூலகத்தில் வைத்தேன். ஆரம்பத்தில் சில எதிர்ப்புகள் வந்தாலும் மாவட்ட ஆட்சியரிடம் முறையாக அனுமதி பெற்று தற்போது தற்காலிக நூலகமாக மக்கள் நூலகம் செயல்பட்டு வருகிறது. பல நல்ல உள்ளங்கள் உதவியுடன் என்னால் இதை செய்ய முடிந்தது. சில நல்ல உள்ளங்கள் தானாக முன்வந்து பணமாகவும் பொருளாகவும் மக்கள் நூலகத்திற்கு உதவி செய்தார்கள். இருந்தாலும் சுவற்றில் வெள்ளையடிப்பது போன்ற வேலைகளில் நாங்கள் தடுமாறும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பசங்க படிப்பதற்காக நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி ஏணி மேல ஏறி எல்லா சுவத்திலும் வெள்ளையடிச்சு கொடுத்தாங்க உண்மையான சிங்கப்பெண் ராதாக்கா.